இன்றைக்கி நைட் நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அதுவும் ஹாஸ்டலில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். நாங்கள் ஹோல் ஃபைனல் இயர்ஸ் நாங்கள் கிறிஸ்டைல் கேம் விளையாண்டனால ஒவ்வொருத்தங்களுக்கு ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். எதுவும் வெளியேருந்து வாங்கினதில்லை, எல்லோரும் அவங்க சொந்தமாக அவங்க எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணணுன்றனால ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த வீடியோ எல்லாத்தையும் நான் அவங்க கூட அட்டாச் பண்ணுறேன். அண்ட் எங்களுக்கு என்னென்ன டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்றதே சொல்கிறேன். கொஞ்சம் ஏடாக்கூடமாக டாஸ்க்கும் கொடுத்தாங்க, கொஞ்சம் நார்மல் டாஸ்க்கும் கொடுத்தாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு நான் எதுக்கு இந்த டப்பா கையில் வச்சிருக்கேன்னா இதுதான் நான் ஃபேஸ் பேக் பண்ண போகிறேன். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நைட் எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. அந்த ட்ரெஸ் கோட் போட்டு தான் நாங்கள் மொத்தமாக கிளம்ப போகிறோம். அதெல்லாம் அவங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாஸ்க் கொடுத்தாங்க, நாங்கள் என்ன கிஃப்ட்ஸ் பண்ணோன்னு காட்டுவா. நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட டாஸ்க் ஃப்ரம் மை கிறிஸ்மஸ். டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி விளாக் எடுக்கணும். எனக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க. ஸோ ஹாஸ்டலே எனக்கு கலாய்ச்சிது. இந்த மாதிரி மெசேஜஸ் என்னோட கிறிஸ் மாம் கிட்டேருந்து வந்தது. அதே மாதிரி என்னோட கிறிஸ் சைல்டுக்கு நானும் இந்த மாதிரி மெசேஜஸை டிஃப்ரெண்ட்டாக எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். ஹாஸ்டலில் எல்லாருமே அவங்களோட கிறிஸ் மாமுக்காகவும் கிறிஸ் சைல்டுக்காகவும் மாற்றி எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம கிறிஸ் சைல்டை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன மெசேஜஸ். வாங்க செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் நாங்கள் என்னெல்லாம் கிஃப்ட்ஸ் யாருக்கெல்லாம் கொடுத்தோன்றதை பார்க்க போகிறீங்க. கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ண முடியல. நான் இல்ல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்க மம்மி யாரு தெரியாது. ஏ மாமி யாரு ப்ளீஸ் வெளிய வாங்க. அட 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 கின்னி வாங்க. எங்க இருக்கீங்க? வாங்க 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 எடுத்து கொடுங்க. வாவ் நைஸ். கொஞ்சம் வெளிய வந்து இவங்க பியூட்டிஃபுல். ஓ மை காட். நைஸ் நைஸ். யார்தலாம் இந்த சைடு யாரோ? அப்படியே இந்த சைடுல யாருங்க? தீபா. எல்லாம் ஒரே ரூம்ல இருக்காங்கப்பா. உன்னை ஏமாத்திட்டா அவ. யாரும் தெரியலையா? வாங்க ப்ளீஸ் வெளிய வாங்க. பாவீங்களா? போடாதீங்க மம்மி. 2 மம்மி இருக்காங்க. 4 மம்மி. நைஸ். உங்க மம்மி யாரு? தெரியாது. மம்மி மம்மி. Oh my god. அப்படியே நம்ம ப்ளீஸ் வாங்க. கூப்பிடுறா மம்மி. யார் இந்த கூகுள்ல பூ தட்டி கொடுக்குறா. மேரி கிறிஸ்மஸ். நைஸ் நைஸ் நைஸ். வேற லெவல்ல இருக்கும். அவளோட எஃபர்ட்ஸ் வேற லெவல். அந்த கிஃப்ட் கொஞ்சம் காட்டுங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. ஐடி டிபார்ட்மெண்ட் எந்திரச்சு வாங்க. உங்க மம்மி யாரு? வாங்க 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 வாங்க. இவதான் நானியா. பிரியா சீ நான் பயந்துட்டேன். அப்படியே நைஸ் நைஸ் நைஸ்ல அழகா பண்ணிருக்காடி. மம்மி மங்களகரமா இருக்காங்கப்பா. ஃப்ரெண்ட் காட்டுங்க. அப்பா oh my god merry christmas friends. வாங்க. ஏதோ சீக்ரெட் பேசுறீங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
சாண்டா கிளாஸ் ஐயோ உங்க மம்மியே தெரியலையாங்க. ஆக்சன் மேடம். நைஸ் நைஸ் நைஸ். Merry Christmas. Oh my god. ஏகச்சி பாதிச்சு. உடைச்சாங்கடி என் வண்டி. நறுக்கி விட்டீங்க போங்க. இங்க காட்ரி வெண்ண. அதான். அப்படி கேக்குறேன். என்ன கட்டில பிடிக்க மாட்டீங்களா? என்னது இது? ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏய் அங்க அற்புத ஜீவி வெளிய வாங்க. ஏய் இங்க வாங்க. நைஸ். பை பை. பை பை. என்ன gift? காட்டுங்க காட்டுங்க அந்த அற்புதத்தை காட்டுங்க. இங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க. டெலிகாஸ்ட் என் மம்மி யாருன்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. நான் வீடியோ எடுத்துருக்கேன். இவங்க மம்மி யாருன்னு தெரியும்? அற்புத விளக்கு யாருங்க? வேற யாரும் இல்ல. உனக்கு பேசவே பேசாத ஒரு பர்சன். இதத்தான் சொன்ன நீ பேச மாட்டேன். எப்படி சர்ப்ரைஸ்? மெடிக்கல் ஷாப்பா? தெரியும். ரஞ்சினி உனக்கா கியூட்டா பண்ணிருப்பா. Love you child. Thank you. Madhu. Nice nice nice. கேட்டே அட அட கின்னே வருவீங்களாடா? மம்மி ப்ளீஸ் வெளிய வாங்க ப்ளீஸ். பிரியா ப்ளீஸ் வாங்க. வெளிய வர போறாங்க. உங்க மம்மி யாருன்னு தெரியுமா? உங்க மம்மி மேல வெஞ்சன்ஸ் வச்சிருக்காங்க. சரியா கிலோ கணக்குல. அது மம்மி ப்ளீஸ். ஏய் அடிச்சு உண்மையா வா. ஏய் உண்மையா இங்க வா. ஐயய்ய யாருக்காரவே? 2 days-ஆ என் மம்மி அவள் தான் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தா. பார்த்தா அவள் இல்லை. லாஸ்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சது ஜெலின் தான் என் மம்மி. ஒரு ஸ்பெஷல் இருக்கு உனக்கு. அவளை 2 நிமிஷம் பேச விடணும். ஆக்சுவலி அது அன்எக்ஸ்பெக்டட் தான். இதை பார்த்து செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். என் ரூம்மேட் அப்போவே சொல்லிட்டு இருந்தா உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது, ஒர்த்தான கிஃப்ட்டுன்னு சொல்லிகிட்டே இருந்தா. நான் அப்படி என்ன பண்ண போகிறாங்க, ஆனால் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. Presented to Sandria's Green for passing 1 million subscribers on YouTube. இதை படிக்கிறப்போ யூடியூபே அஃபிஷியலாக கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். பட் இந்த ஃபீல் நிஜமாக நடக்கணும்னா வரப்போகிற இயர்ஸில் என் சப்ஸ்கிரைபரான நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இது நடக்க முடியும். ஸோ எனக்கு எப்போவுமே உங்கள் சப்போர்ட். Grow through what you go through. Oh my god. Happiness looks good on you. Thank you. You're enough just as you are. Nice. Rise, shine and own your magic. Hello. She believe you. நெக்ஸ்ட் ஒரு டான்ஸ் இருக்குது. ஐயோ அதை நீங்கள் பார்க்கணுமே. என்னடா லுக்கு? Now it's time to இவன் என்னோட கிறிஸ் சைல்டு. நான் கொடுத்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அவரோட ரியாக்ஷன் வீடியோ தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இதில் ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய பெட்டர்ஸ் இருக்குது. அப்புறமா வச்சுருக்கேன். ஓகே மோடி. ஏய்
என்னென்ன முன்னிருக்கப்படுறீங்களா வந்து அது எல்லாமே காஃபில முக்கி எடுக்கப்பட்ட பேப்பர். இதுல வேற ஏதாச்சும் இருக்கா? கிரியேட்டிவிட்டி இதில் இருக்கிறது உங்களுக்காக. ஓகே, நல்லா இருக்கு. நான் வந்து டேபிள்ல வச்சுக்கிறேன். இதெல்லாம் அதுக்கு தான் வச்சு செஞ்சுக்கிறேன். எஸ், என்னதான் இருந்தாலும் அதாண்டி போட்டு கொடுத்தா போட ட்ரீ நல்லா வளர்ந்துருக்கா, முன்னாடி பாருங்க. நல்லா வேலை செஞ்சிருக்கு. நல்லா இருக்கு. Okay, open. Yes. கொஞ்சம் குட்டியா இருக்கா? கொஞ்சம் குட்டியா இருக்கு, லிப்ஸ்டிக் கம்மியா போட்டுட்டேன். நிறைய உமா தான் வந்தது. ஆமா, yes. நான் பண்ண அலப்பறை இப்ப தெரிகிறதா? ஒரு ஆக்டிங்க போட்டிருப்பேன். என்னாச்சுன்னா சைல்டை என்கேஜ் பண்ணுற விதமாக அப்பப்போ கிஃப்ட்ஸை நம்ம நைட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்பப்போ 1-2 மெசேஜஸ் பேப்பர்லேயோ இல்லை கிஃப்ட் மாதிரியோ நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்போம், வேறு யாராவது பர்சன் கிட்ட கொடுத்து. அப்போவே நினச்சா என் ஹேண்ட் ரைட்டிங் வச்சு நான் தான் இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணி வச்சுருந்தேன். நானாக சொன்னேன் செம்ம ஆக்டிங்கு, நான் வந்து இல்லை நான் பண்ணலை, இது நான் ஏன் பண்ண போகிறேன், எனக்கு இந்த மாதிரி ஐடியாவே தோணாது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து அப்படி நம்ப வச்சுட்டேன். ஃபைனலாக சொல்லும்போது அப்போ தான் செம்ம காமெடியாக இருந்தது. Being good is not easy, but you should keep. Merry Christmas, my Christmas mom. Thank you for this gift. It's okay. நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கு. Okay, fine. நீங்க ஹாப்பியா? லெட்டர் எல்லாமே அழகா இருந்துச்சு. அப்படியா? ஒவ்வொரு தடவை லெட்டர் படிச்சிருக்கேன். அப்படிங்களா? ஒரு லெட்டர் ஒரு 10 தடவை படிச்சேன். செகண்ட் டைம். அப்படியா? அதான் வந்து லாட்ஸ் ஆஃப் கொஞ்சம் அலப்பறையா பண்ணிருப்பேன் நானு. நீங்க ஹாப்பினா நாங்களும் ஹாப்பி. எனக்கு பிடிச்சிருக்கு gift எல்லாம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் யூர் நியூ இயர். 2024 எப்படியோ போயிட்டு போகுது. இதுக்கப்புறமா அது மாற்றத்தெல்லாம் மாற்றி 2025 நம்பிக்கையோட அதில் என்ட்ரு ஆகுங்க. உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கும். சடனாக பிளான் போட்டு, சடனாக சொல்ல முடியாது, 1 வீக்காக பிளான் போட்டு அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். எனக்கு எப்போவுமே ஒரே ஆசை தான், நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம ஒத்துமையாக ஒன்றா எல்லாருமே இருக்கணும். எனக்கு என் ஹாஸ்டலர்ஸையும் பிடிக்கும், என்னோட டேஸ்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே வந்துட்டு நடக்குமா நடந்துடுச்சு. அந்த மொமெண்ட் தான் இப்போது. யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்களான்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருப்பாங்களா, அவங்களுக்கு தான் அவங்க மாமா, அவங்களுக்கு தான் அவங்க சைல்டு, அப்படி தான் அமைஞ்சுது. பட் அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிஃப்ட்ஸை கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தர் ரியாக்ஷனும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அப்படி இருந்தது. அப்புறம் ட்ரெஸ் கோட் வந்துட்டு சொன்ன மாதிரியே லாஸ்ட் மினிட்ல இல்லைனாலும் எப்படியோ ரெடி பண்ணி போட்டுட்டோம். அதனால் கேக் வெட்டுறதை விட ஒத்துமையாக இருந்து சந்தோஷமாக பாடி ஆடி இந்த மாதிரி இருக்கிறது தான் சூப்பர். நீங்கள் ஒரு ஹாஸ்டலராக இருக்கீங்கன்னா இந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் கண்டென்ட்டுக்கு சன்ரைஸ் ஸ்க்ரீனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன் தானே பார்க்குறீங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணிகிட்ருப்போம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். எல்லாருக்கும் எங்கேயும் ஒரு பர்சன் இருப்பாங்க, ஃபோன் எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் இப்படியே நிற்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அவங்கள சுற்றி ஒரு பெரிய கூட்டமே நிற்கும், ஃபோட்டோ ஷேர் பண்ணு. ரொம்ப பெருமையெல்லாம் சொல்லலை, பட் வந்து யார் ஃபோன் எடுக்கணும் அவங்கள கேட்க தானே செய்வாங்க.